எப்படியோ நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு வேதனை, எனக்கு என் தம்பிக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, நான் என் தம்பி ஒரு நாள் அடிக்கலையே, அவனுக்கு வாக்கு சொல்லலாம் அல்லவா, எங்கள் அண்ணனோட சொத்து எனக்கு வேண்டாம், அப்பா அவங்களுக்கே கொடுத்துடுங்க, இல்லை நீங்க வேற யாருக்காவது கொடுத்துடுங்க, எனக்கு வேண்டாம்னு அவன் சொல்லலாமே. அவன் சொல்லல. ஆனால் ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. என்னமோ தெரியல, அவன் அதை சம்மதிக்கல, அவன் அதை வாங்கிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா சொன்னேன், நான் சாகுற வரைக்கும் இங்க வீட்டு நீ படுக்கலாம், நான் சாகுற வரைக்கும் வந்தா உனக்கு இங்க கஞ்சி கிடைக்கும், நான் சத்த பிற்பாடு உனக்கு இங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க வராதேன்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தை என்னை இடிக்க ஆரம்பித்தது, என் உள்ளத்தை எல்லாம் அப்படியே நொறுக்க ஆரம்பித்தது. அன்னைக்கு பல்லே கடித்து அந்த ராத்திரி அவர் கூட படுத்து மறுநாள் நாங்கள் கிளம்புறேன். எனக்கு எங்கேயாவது போய் வாவிட்டு அழுதும், என்னோட வேதனை கொட்டணும், எனக்கு முடியல. ட்ரெயின்ல ஏறணும், நான் என் மனைவி, நான் அழுதா அந்த பிள்ளை அழுவான். நான் ஒரு நாளோட கண்கால விட்டு கிடையாது, நான் அழுதா அந்த பிள்ளை அழுவாங்க. நான் நேர அந்த ட்ரெயினோட பாத்ரூம்ல போய் அந்த டோரை திறந்து அந்த ட்ரெயின்ல குழாவை திறந்து விட்டு எவ்வளோ கதற முடியுமோ, எவ்வளோ வாவிட்டு அழ முடியுமோ தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தேன். தேம்பி தேம்பி அழுதுங்க. காதல் சத்தம், நீ அழாது, உன்னை குறித்தும் உன் பிள்ளைகளை குறித்தும் நான் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். அது 3 தடவை அந்த ட்ரெயின் வேகமா போகுது, நல்ல சவுண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 தடவை அந்த சத்தம் இடி முழக்கம் போல காதில் வந்தது. நீ அழாது, உன்னை குறித்தும் உன் தலைமுறைகளை குறித்தும் நான் ஞாபக புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அப்ப எனக்கு அவ்வளவு பைபிள் தெரியாது, ஞாபக புத்தகம் என்ன எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சென்னைக்கு வந்து அதோட எனக்கு வேதனை மாறி போயிட்டு இருக்கிற நாள் இல்லை. சென்னைக்கு வந்து நான் பாஸ்டரை கேட்டேன், ஞாபக புத்தகத்தில் என்ன கேட்டா அது ஏசப்பாவோட டைரின்னு சொல்லிட்டான். நம்மை குறித்த நம்ம தலைமுறைகளை கொஞ்சம் எழுதி வைக்கிற புத்தகம் தான் என்று சொன்னேன். எனக்கு சந்தோஷம் வந்தது. ஓ, அப்பா அந்த சொத்து தான் விட்டாலும் இவர் பிள்ளைகளுக்காக எழுதி வச்சுட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடந்த சம்பவம், என் தம்பி, நல்ல தம்பி, நல்ல ஒரு பெந்தகோஸ்து ஏஜியில் ஒரு நல்ல விசுவாசி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்காய் கொடுக்கிறவன், தேவனுக்காக நல்ல போராடி செபிக்கிறவன், எந்த கல்லு எந்த பாவம் எதுவுமே அவன் வாழ்க்கையில் கிடையாது. ஆனால் இந்த ஒரு தெற்கு அவன் செய்த நிமித்தமாகவே அவன் பாடியில மசில்ஸ் எல்லாம் உருக ஆரம்பித்தது. பாடியில டோட்டல் மசில்ஸ் உருகி லட்சங்களுக்கு பணம் செலவழிக்க ஆரம்பித்தது. அவன் மனைவிக்கு இதுவரைக்கும் 9 மேஜர் ஆபரேஷன் நடந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் குடும்பம் அப்படியே அழிய ஆரம்பித்தது. வேலையை விட்டு அப்படியே எப்படியோ உயிரோட வீட்டில் வந்து சேர்ந்துட்டோம். எழுப்பி நடக்க முடியல, நிற்க முடியல, மற்றவர்களோட சப்போர்ட்னா தான் எழுப்ப முடியும். எந்த வேலைக்கு போக முடியல. குடும்பம் அப்படி தரித்திரமாய் இருந்து அப்படி ஒன்றும் இல்லாமல் ஆகும்போது நான் அந்த வீட்டுக்கு போனேன். அவனை போய் பார்த்தேன். அவனுக்கு நான் உதவி செய்ய ஆரம்பித்தேன். அவனுக்கு நான் சகாயம் பண்ண ஆரம்பித்தேன். அவரோட மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்து 20 நாட்கள் 30 நாட்கள் காஞ்சிபுரத்தில் வீட்டில் இருந்து படுத்து கிடந்தோன்னே காலை பிடிச்சி கழுகி குடிக்கிறேன். நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துடுங்க, இந்த சாபம் எங்களுக்கு வேண்டாம், இந்த வேதனை எனக்கு வேண்டாம். நான் சொன்னேன், நான் உன்னை சபிக்கல, நான் ஒரு நாள் வயதில் பேசல, ஒரு நாள் வந்து சண்டை போடல, எனக்கு இந்த சொத்து வேண்டாம், அப்பா எழுதி கொண்ட சொத்து உனக்கு தான். நல்ல கவனிக்கணும் நான் சொல்ற விஷயம். நீங்க சம்பாதிச்ச சொத்து அது செய்யுங்க, இல்லை பிளாட்ஃபார்த்தில் போய் படுங்க, அது கௌரவமா இருக்கும். யாருடைய சொத்தை நீங்கள் அபகரிக்க கூடாது, யாருடைய வைத்தறிச்சல் குடும்பத்தில் இருக்க கூடாது, யாருடைய சாபம் உங்க தலைமையில் வரக்கூடாது, ஒருத்தனை லஞ்சம் வாங்கக்கூடாது, ஒருத்தனை அடுத்த பொருளை அபகரிக்க கூடாது. சாபம் உங்க வாழ்க்கையில் வரும். அனுபவத்தை உங்களுக்கு கொட்டிட்டு இருக்கிறேன்னா, அனுபவத்தை உங்களை தம்பி வந்து காலை பிடிக்கிறப்பா, இது எடுத்துடுங்க, என்னை காப்பாத்துங்க, நான் எங்கேயாவது போயிடல, என்னை காப்பாத்துங்க. நான் காப்பாற்ற முடியாது. தம்பியோட நிலைமை ரொம்ப மோசம். ஆனா இன்னைக்கு நான் இருக்கிறது வேற ஸ்திதியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபக புத்தகத்தில் எழுதுனதுதான் அங்கதான் நினைச்சிருக்கிற கத்திரிக்கை அப்படின்னு சொல்லுவோம். என் பிள்ளைகள் போய் இன்னைக்கு அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி கத்தர் வைத்திருக்கிறார். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என் பிள்ளைகளை கத்தர் மாற்றி இருக்கிறார். இருக்கிற மாதாபிதாக்களுக்கு நான் சொல்றேன், கைகூப்பி சொல்றேன், நீங்க சத்தியத்துக்காக நில்லுங்க, சத்தியத்தை நம்புங்கள், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் ஒன்று நமக்கு போதும். இந்த இயேசுவின் சத்தியம் ஒன்று நமக்கு போதும். இந்த அன்பு ஒன்று நமக்கு போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடி அனுபவத்தை உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பெற்ற பாடுகளை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். எனக்கு வந்த துன்பங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு நான் இருக்கிற மாதிரி வீடு என் தம்பியால கட்ட முடியல. சவுதி அரேபியா கோடி கோடி சம்பாதிச்சவன் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம நிலைமை ஆயிடுச்சு. அதுபடி யாரு சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு நீங்க திருடக்கூடாது. தசம பாகத்திலே காணிக்கையில நீங்க 100% உண்மையாയിരിக்கணும். 100% உண்மையாയിരിக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். ஆமென் சொல்லுவோமா? பரிபூர்ண ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பார். உன் வீட்டை ஆசீர்வதிப்பார். உனக்குள்ளதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனபடி யாருடைய மேல உங்களுக்கு வைத்திருச்சு கஷ்டம் நம்ம மேல இருக்கக்கூடாது. சத்தியம் நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிற இந்த தெய்வம் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். என்னோட விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்னோட விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வியாதியை ஜெயிக்கிற, பட்டினியை ஜெயிக்கிற, பிசாசை ஜெயிக்கிற ஒரு விசுவாசம் இயேசு எனக்கு தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு தேவை. அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு நீங்க வரும்போது உங்களோட விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. உங்க தலைமுறை எல்லாம் அனுகிரகமாக இருப்பாராக. நீங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தீர்க்காயுசை தருவாராக. நீங்க சந்தோஷமா இருக்க தீர்க்காயுசை பலனை கர்த்தர் தருவாராக. எந்த கொள்ள நோய்க்கு கர்த்தருடைய அடிமையாக்கி விட மாட்டேன். கர்த்தருடைய காப்பாற்றுவார். அவருடைய விடுதலை ஆக்குவார். எந்த குறையை சம்பவிக்க மாட்டேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க யாரும் அந்த படுகொலியிலே போய் விழக்கூடாது. அந்த சாபம் நம்மளோட பிள்ளைகள் மேல் வரக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? நம்ம கூலி வேலை செய்தாலும் 100 ரூபாய் சம்பளத்துக்கு கூலி வேலைக்கு போனாலும் 150 ரூபாய் வேலை செய்தால் 100 ரூபாய் கூலி வாங்கணும். அங்கே போய் தூங்கி கதை பேசி உட்கார்ந்து நிமிக்கி கொடுத்து நீ 70 ரூபாய்க்கு வேலை செய்து 100 ரூபாய் வாங்க போனா அது உனக்கு சாபமாக தான் இருக்கு. எல்லாத்திலும் உண்மையாயிருங்க. எல்லாத்திலும் உண்மையாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சபைக்கு இந்த நாட்களில் கர்த்தரை கொண்டு வந்தது நீங்க வாழ்க்கை மறக்க முடியாது.